குருவிக்குளம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட கட்டிடத்தை துரை வைகோ எம்பி திறந்து வைத்தார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே குருவிக்குளம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கிராமங்களில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ எம்பி நிதியிலிருந்து சத்திரப்பட்டி ஊராட்சி குலசேகரப்பேரி கிராமத்தில் 8 லட்சம் மதிப்பீட்டில் நியாய விலைக்கடை, குருவிக்குளம் ஊராட்சியில் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 10 லட்சம் மதிப்பீட்டில் கூடுதல் குடிநீர் வசதி, வாகைக்குளம் கிராமத்தில் 30 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட சமுதாய நலக்கூடம் கட்டிடத்தை திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சங்கரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் வாசுதேவன், நல்லூர் சட்டமன்ற உறுப்பினர், மதிமுக பொதுச் செயலாளர் உள்ளிட்ட ஏராளமான மதிமுக கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் பலர் உடன் இருந்தனர். இங்க கொஞ்சம் லைட் இங்க நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய கழக செயலாளர் நண்பண்ணன் செல்வகுமார் அவர்களுக்கும் மற்றும் நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய குருவிக்குளம் ஒன்றிய பெருந்தலைவர் அக்கா விஜயலட்சுமி கனகராஜ் அவர்களுக்கும், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒன்றிய செயலாளர் அன்பு அண்ணாச்சி, இப்பதான் தலைவர் தளபதியார் அவர்கள் திருக்கரத்தால் சிறந்த ஒன்றிய செயலாளர் விருது பெற்ற அண்ணாச்சி கடற்கரை அவர்களே, இன்று காலை 9 மணியிலிருந்து இப்ப வரைக்கும் சரியா சொன்ன டயத்துக்கு கரெக்டா வந்து அந்த டைம் டேபிள் எப்படி போட்டுருச்சோ ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு கிராமமாக சென்று, அதாவது குருவிக்குளத்தில் 4 ஒன்றிய கழகம் இருக்கு, 4 ஒன்றிய கழகத்தையும் இறுதியாக வாகக்குளத்தில் வந்து இந்த நிகழ்ச்சியில நிறுத்திருக்கோம். 1 மணி நேரம் சாப்பாடு இடைவேளைக்கு கலியப்பட்டிக்கு போனோம். சாப்பிட்டுட்டு வெளியே வந்து அங்க 100 பேரு. நான் அண்ணன் சொல்லிட்டு குளிச்சுட்டு வந்துடும் ஓடி வந்துட்டேன். ஆனா அண்ணன் அங்கே நின்று 100 பேரையும் சந்திச்சு அந்த கோரிக்கையையும் ஒவ்வொரு அதிகாரிகள்கிட்ட பேசி நிறைவேற்றி கொடுத்திருக்காங்க.